அன்பான மக்களே, இது வைரப்பார்வையின் இருட்டு உலகம் பார்ட் 20. இந்த இருட்டு உலகம் பார்ட் 20 பார்த்தீங்கன்னா, 10 ரூபாய் காயின்ஸ் நீங்கள் இப்போ இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் இங்கெல்லாம் வாங்குறாங்க, போகிறாங்க, செல்லம் எல்லாமே இருக்குது. ஒரு ரொட்டேஷனில் இருக்குது. 10 ரூபா காயின்ஸ் 10 ரூபாய் நாணயம். இதே ஒரு காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை, ஏதோ அதாவது தென் மாவட்டமோ இல்லை நம்மளோட தமிழ்நாடு தான், ஆனால் இந்தியா தான். நல்லா புரிஞ்சுக்குங்க மக்களே. நான் பேசுகிறது ரொம்ப அனுபவித்து பேசுகிறேன். நீங்கள் எல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப இவர் ரொம்ப இதுவாக பேசுகிறாருன்னு நினைக்கிறீங்க. ஆனால் அந்த 10 ரூபா நாணயம் செல்லாத காரணமே யாருன்னா, பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான். இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தெளிவுபடுத்துகிறேன், நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தில் போயிட்டு நீங்கள் கார்ப்பரேட் நிறுவனம்னா ஒரு காலேஜோ, ஒரு எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலோ, இல்லை இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலோ, எஸ்ஆர்எம் எதுக்கு அவரை போய் நான் இது தொந்தரவு பண்ணோம். ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலோ, ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீங்கள் 10 ரூபா காயின்ஸாக போயிட்டு 1,00,000 ரூபா நீங்கள் கட்டி பாருங்கள், வாங்குறாங்களான்னு மட்டும் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா 10 ரூபா காயின்ஸை வாங்கி நாம் உடனே ரொட்டேஷன் பண்ணிவிடுவோம். அந்த 10 ரூபா காயின்ஸை அந்த ஹோட்டல்லையோ இல்லை ஒரு கிளினிக்லேயோ இல்லை ஒரு பொதுப்படையான ஒரு நீங்கள் மப்சில் பஸ்ஸில் கூட பாருங்கள், 10 ரூபா வாங்க மாட்டாங்க. முன்னாடி இப்போ எப்படின்னு தெரில, அப்போது வாங்க மாட்டாங்க. இப்போ எப்படின்னு தெரில. அப்போ 10 ரூபா கொடுத்தா இல்லை செல்ல அப்படின்வாங்க. 10 ரூபா காயின்ஸ் செல்லாத காரணம், இவங்க ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 1,00,000 ரூபாவை 10 ரூபா காயின்ஸ் எடுத்துன்னு போனால் எப்படி எடுத்துன்னு போகணும்? மூட்டியில் கட்டி தான் எடுத்துன்னு போனோம். அந்த மூட்டியில் கட்டி எடுத்துன்னு போயிட்டு அந்த பேங்க் மேனேஜரை போய், ஒரு கேஷியர் போய் எண்ணி, நீ இப்போது 10,00,000 ரூபா 1,00,000 ரூபா எனக்கு டெபாசிட் பண்ணுன்னு சொன்னால் அவருக்கு பெரிய பலுவாகிடும். ஏன்னா 1,00,000 ரூபா 10 காயின்ஸாக எண்ணி 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 எப்போ முடியுது? நோட்டாக இருந்தால் அப்படி போட்டோடனே டக்குன்னு எண்ணி ஒரு மிஷினில் இப்படி காட்டுறோம். இப்போ 5 நிமிஷத்துலேயே வேலை முடிஞ்சிடும். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, எதுக்கு நீங்கள் 10 ரூபா காயின்ஸை விடணும்? அதை எதுக்கு நீங்கள் வாங்காத மாதிரி சில இடத்துல தடை இது பண்ணணும்? ஒன்றும் இல்லைங்க. நான் சொல்கிற இதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஓலா, ஊபர், ரபிடோ ஓட்டுறீங்களா, அப்போது உங்களோட பணத்தை நீங்கள் 10 ரூபா காயின்ஸ் எடுத்துன்னு போய் கட்டி அந்த கம்பெனி எங்கே இருக்கோ அந்த கம்பெனியில் போய் கட்டி பாருங்களேன். ஏன்னா திரும்ப ரபிடோ, ஓலா இல்லைங்க, இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஃப்ளிப்கார்டு, ஈகார்டு, அது பேர்னா ஷேடோ ஃபேக்ஸு, டெலிவரி, இந்தமாரி கார்ப்பரேட் நிறுவனங்கள்லாம் உள்ளே மீஷோ, இவங்கெல்லாம் உள்ளே நீங்கள் அவங்கக்கிட்ட போய்ட்டு நீங்கள் வசூல் பண்ண 10 ரூபா காயின்ஸை நீங்கள் ஒரு பார்சல் எதுவுமே கொடுக்குறீங்க. ஒரு பார்ட்டிக்கு ஒரு 500 ரூபா எதுவும் பேமெண்ட் வருது. அந்த பேமெண்ட்டை 500 ரூபா அவங்க கேஷாக கொடுத்துறாங்கன்னா நீங்கள் வாங்குவீங்களா, வாங்க மாட்டீங்களா? உங்கள் மனசை சொல்லுங்கள். நீங்கள் ஒரு டெலிவரி பாயாக இருந்தால் வாங்குவீங்க. ஏன்னா 10 ரூபா காயின்ஸ் செல்லுதே, அதே உன்னோட பாஸ்கிட்ட, அதாவது உன்னோட ஹப்பில் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த 10 ரூபா காயின்ஸை 500 ரூபா 10 ரூபா காயின்ஸ் எடுத்துகிட்டு போய் கொடுத்தா அவங்க வாங்க மாட்டாங்க. நீங்கள் எங்கே வேணாலும் போய் முறையிடுங்க, எங்கே வேணாலும் போய் இது பண்ணுங்க.
சொல்லுங்க. நீங்கள் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் நின்றுட்டு உங்கள் டிஜிட்டல் பரிமாற்றத்தை தான் ஆனால் நல்லது தான். டிஜிட்டல் பரிமாற்றம் வர்றது நல்லது தான். நோட்டு வராது நல்லது தான். ஏன்னா எவன் கருப்பு பணம் எவ்வளோ வச்சுருக்கிறான் போகிறான் கொண்டான் அதெல்லாம் தெரியாதெல்லாம் நல்லது தான். எதுக்கு கேன்ஸ்லாம் விட்றீங்க? சாதாரண ஒரு மனிதர் வந்து பழைய ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து 10 ரூபா காயின்ஸு, அவங்க 10 ரூபா காயின்ஸ்லாம் பார்த்துல பார்த்தா 5 ரூபா காயின்ஸு, 2 ரூபா காயின்ஸு, 1 ரூபா காயின்ஸு, 1 பைசா காயின்ஸு, இந்தமாரி காயின்ஸை நயா பைசா, 20 பைசா, 10 பைசா, 5 பைசா இந்தமாரி காயின்ஸ் தான் வந்து பெரியவங்கெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே வந்து டிஜிட்டல் உலகத்தில் மாறணும் அப்படின்னு சொல்லும்போது இவங்க எல்லாத்தையும் நீங்கள் வந்து படிக்க வைக்கணும். யாருன்னா இந்த பெரியவங்க என்ன மாதிரி பெரிய ஒரு 50 வயசு கடந்தவங்கள நீங்கள் படிக்க வைக்கணும், புரிய வைக்கணும். இதுதான் எனக்கு இப்போ நான் ஒரு ஆப்பில் போய் இது பண்ணால் எனக்கு ஒன்றுமே தெரியாது. A to Z ஒன்றுமே தெரியாது. அது ஏதோ ஒரு வாட்ஸ்அப் வருதா அதை நோண்டுவேன், ஒரு யூடியூப் பார்ப்பேன், ஒரு ஃபேஸ்புக் பார்ப்பேன். அது ஓப்பன் பண்ணால் வருது பார்க்குறேன், அவ்வளோதான். ஆனால் இது வரைக்கும் தான் என்னோடய நாலேஜ். ஆனால் இப்போ இருக்கிற பசங்களாம் எப்படின்னு தெரியல. ஆனால் இப்போ இருக்கிற பசங்களும் வர மாட்டேன்னா நீங்கள் என்ன பண்ணோம், ஒரு 50 வயசு மேலே உள்ளவங்க, ஒரு 40 வயசுக்கு மேலே உள்ளவங்களாம் இந்த 10 ரூபா காயின்ஸ்லாம் செல்லணும். இதெல்லாம் நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது, நீங்கள் வாங்க மாட்டோம் சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தில் போய்ட்டு ஒரு பணமாக நீங்கள் செலுத்தும் போது ஒரு 10 ரூபா காயின்ஸாக நீ கொடுத்து அதை நான் கண்கூடாக பார்த்தேன். இந்த மாதிரிலாம் 10 ரூபா காயின்ஸ்லாம் வாங்கக்கூடாது. அவர் வந்து சொல்கிறாரு 10 ரூபா காயின்ஸ் எடுத்து நான் எப்படி பேங்க்கில் கட்ட முடியும்? பேங்க்கில் வாங்க மாட்டாங்களா? பேங்க்கில் வாங்கலாம் அவனோட வேலை போவாதா? ஆனால் அந்த உள்ளே இருக்கிறால அவன் மிரட்டுறான், பேங்க்கில் வாங்க மாட்டாங்க. அவனை ஒரு என்ன பண்ணால் அவனுக்கு ஏதோ ஒரு தண்டனை மாதிரி கொடுத்து அவன் ஏதோ வயிற்று பழப்புக்கு இந்த வேலைக்கு போனான். அந்த வேலைக்கு போகிற இடத்துல அவனுக்கு ஒரு இது பண்ணி ஒரு தண்டனை மாதிரி கொடுத்து ஒரு ரூட்டை அவன் என்னன்னு இது தெரியும் இது திடீர்னு பார்த்தா ஒரு 30 பார்சலு 20 பார்சலோ போட்டிருந்தான். ஆனால் அவன் வந்து திடீர்னு பார்த்தா நல்லா ஈஸியாக இருக்குதா, நம்ம தெரிஞ்ச ரூட் தானேன்னு ஒரு 50 பார்சல் கேட்டான். இவனை போட்டு 58 கொடுத்தானுங்க. இவனும் பார்த்தான் பரவாயில்ல இங்கே தானே இது போட்டலாம் டக்கு டக்குன்னு பார்த்தா மாற்றி கொடுத்துட்டானுங்க, ஜிக்ஸாக் ஆகிட்டானுங்க. சரி அவன் இப்படி தடுமாறி ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டு ஒரு 12 பார்சல் மிஸ் ஆகிட்டான். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணான், அந்த கேஷ் எடுத்துன்னு போய் கட்டுறான். அதில் ஒரு பேமெண்ட்டு வந்து ஒரு 50 பார்சலில் ஒரு 25 பேமெண்ட்டில் வந்து ஒரு 10 ரூபா வந்துச்சுன்னா எவ்வளோ வந்துச்சுங்க? 10 ரூபா. ஒரு பார்சலுக்கும் ஒரு 10 ரூபா காயின்ஸை கொடுத்துட்டாங்க. அந்த பார்சலை கொடுத்துட்டு 10 ரூபா காயின்ஸ் வந்தேன். 250 ரூபா இருந்ததில்ல, அந்த 250 ரூபா வந்து எண்ணி கொடுத்தா அவர் வாங்க மாட்டாராம். என்னங்க காயின்ஸ் ஏன்றீங்கன்னாரு. இல்லைங்க எல்லாம் 10 ரூபா. 10 ரூபா 20 ரூபா அது ஒன்று 40 ரூபாய்க்குள்ளே தான் நாங்கள் வந்து இந்த காயின்ஸே இது பண்ணோம். நாங்கள் வந்து பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணுவோங்க. அப்போது வந்து இது வந்து கேன்ஸ்லாம் வாங்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க சொன்னாங்க, அவங்க இப்பயே அவாய்ட் பண்ணுறாங்களாம், இந்த கேன்சலாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க. நான் என்ன சொல்கிறேன், எதுக்கு கேன்சர் ஓட்டணும்? எல்லாம் பழைய ஆளுங்களை ஒரு 40-30 வயசில் ஆளுங்கள்லாம் போய் சுட்டு கொண்டுருங்க. இப்போ இருக்கிற பசங்கள்லாம் போய் இந்த ஜொமேட்டோ, ஸ்விக்கி, ஊபர், ஓலா, ரப்பிடோ இந்த மாதிரி பைக் டாக்ஸி விட்டு இருக்கிற ஆட்டோக்காரனை கார்காரன்லாம் ஒழிச்சிருங்க. என்ன எதுக்கு இந்தமாரி ஒரு இது சரி. இப்போ வந்து பைக்காரன் வந்து ஆட்டோ கால் டாக்ஸிக்காரெலாம் ஒழிச்சிட்டான். அடுத்தது 2 வீலர்னு ஒரு சைக்கிளே வச்சு ஒரு ஆப்பை கொண்டு வந்து அதுலேயே மோட்டர் செட் பண்ணி ஓட்டுவாங்கல்ல. அப்போ என்ன பண்ணுவான், இவன் 2 வீலர்லாம் காலி ஆகிடும்ல. ஒன்று போனால் ஒன்று வரான். இதுமாரி சரி போட்டான் பரவாயில்ல, அதுதான். ஆனால் 10 ரூபா காயின்ஸுக்கு செல்லாத காரணத்துக்கு இது ஒரு விளக்கம், புரியுதுங்களா? அது நான் வந்து எனக்கு ஆட்டோ ஓட்டி சம்பாரித்து இது பண்ணேன். நான் நாளைக்கு போய்ட்டு ஒரு வேலைக்கு போவேன், ஒரு இடத்துல போய் வாட்ச்மேன் வேலைக்கு கொடுப்பேன். இப்போ ஒரு இடத்துல போய்ட்டு என்ன பண்ணுவான், ஆரம்பத்தில் எனக்கு ஒரு மாதத்துக்கு நான் இருக்கிற ஏரியாவில் வேலை கொடுப்பான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், இவர் பழகிட்டார், இவர் வந்து ருசி கண்டார், அந்த ருசி கொண்டு வரானுங்க. எல்லாமே கார்ப்பரேட் மூளை ரொம்ப ரொம்ப கேவலமான மூலையாக இருக்குது. ஒருத்தனை சிந்திக்கவே விட மாட்றானுங்க. இந்த டாஸ்மார்க்கோட
பயங்கரமான மூலையாக இருக்குது. டாஸ்மார்க்கு போனால் நீங்கள் அன்றைக்கி அப்போ சுதந்திரம் எழுந்துருவீங்க. ஆனால் இந்த கார்ப்பரேட் கம்பெனியில் வேலைக்கு போனீங்கன்னா அவ்வளோ சூழ்நிலை உங்களோட குடும்பத்தையும் நீங்கள் மறக்கிற நிலைலாம் வரும். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்ல வேண்டிய இது கிடையாது. நான் பார்த்துருக்குறேன். ஒருத்தன் வந்து 250 ரூபா 10 ரூபா கேன்ஸ் இதெல்லாம் எடுத்துன்னு வரக்கூடாதுப்பா. ஒரு 3 கேன்ஸ் 4 கேன்ஸ் தான் எடுத்துன்னு வரணும். 25 பேர் வேலை செய்கிறாங்க. உன்ன மாதிரி 250 ரூபா கேன்ஸ் எடுத்துன்னு வந்தால் பேங்க்கில் வாங்குவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்டம்போது பேங்க்கில் வாங்கலைன்னா பேங்க் மேனேஜர் வந்து அந்த பேங்க்கையே டிவால்வ் பண்ணி அவனுங்கெல்லாம் வந்து வேலையை விட்டு தூக்கணுமா வேணாவா? கவர்மெண்ட் தானே இந்த கேன்ஸை விடுது. ஏன் வாங்க மாட்டாங்க? இவங்க தூக்கின்னு போகிறது கஷ்டமாகுது, அவங்க எண்றது கஷ்டமாக தான். அதுக்கு ஒரு மிஷினை போட்டு என்னங்க எல்லாம் புரிஞ்சுங்க மக்களே. இன்னும் நிறைய இது இருட்டு உலகத்தில். இது பார்ட்டு வந்து 20 தான். இதுக்கு மேலே ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதெல்லாம் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு தெளிவான ஒரு யார் என்னென்ன அரசியல்வாதிலேருந்து அதிகாரிலேருந்து பொதுமக்கள்லேருந்து ஒரு தப்பு பண்ணுறான்னா அவன் தப்பு பண்ணுறது தூண்டுறது இன்னொருத்தன். இதுதான் வாழ்க்கையில் யாருமே நியாயமாக நடக்கிறது இல்லை. ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறோம். போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு ஒரு அடியில் ஒரு சண்டை ஆகி போச்சு. ஒருத்தனுக்கு மண்டை உடஞ்சிச்சு. மண்டை உடஞ்சோடனே அவனால் அடிக்க முடியல, அவன் மண்டையை உடைக்க முடியல. நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். போலீஸ்காரங்க வந்து முதல்ல எடுத்தவொடனே கேள்வி கேட்பாங்க. என்ன தெரியுமா? நீ உனக்கு அடிப்பட்டதுன்னு பாவம்லாம் பார்க்க மாட்டாங்க. நீ அவனை என்ன பண்ண? யாரை மண்டையை உடைச்சான் பார்த்தியா? அவன் வந்து அடிச்சுட்டு ஓடுறவான், எங்கேயோ போய் பதுங்கி ஒரு கிலோ வச்சு இது பண்ணுவான்னு வச்சுங்க. நீ அவனை என்ன பண்ண அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பான். சார் நான் ஒன்றுமே பண்ணல சார், நான் மண்ணு வந்தேன் சார், போயிட்டு இப்படி அடிச்சிட்டாங்க சார், இப்படி பிடுங்கினாங்க சார், இப்படி இது மண்டையை உடச்சிட்டாங்க சார். அவன் மண்டையை உடைக்கிறதுன்னு அவனை பைத்தியமா? நீ வந்து நீ இதுமாரி பேசிட்டு இருக்கிற, அதெல்லாம் தப்பு. நீ தான் அவனை பண்ணியிருக்கிற, அதனால் பதிலுக்கு அவன் மண்டையை உடச்சிருக்கிறான். இது வந்து வாக்குவாதத்தில் இருக்குங்க. ஒரு கம்ப்ளைண்ட் போகிறதுக்கு முன்னாடி அதாவது முதல்ல நீங்கள் போகும்போது என்ன பண்ணுறீங்கன்னா ப்ராப்பராக கம்ப்ளைண்ட்டை எழுதி, அடிப்பட்ட உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு தயவுசெய்து போகாதீங்க. கம்ப்ளைண்ட்டை எழுதி பக்காவாக எடுத்துகிட்டு போயிட்டு கொடுங்க. எடுத்துகிட்டு போனவொடனே நேராக போனவொடனே உங்களை இப்படி தான் மிரட்டுவாங்க போலீஸ் ஸ்டேஷனில். நீ என்ன பண்ண அப்படின்னு. நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் ஒன்றும் பண்ணுங்க, என்னை மண்டை உடச்சிட்டாங்க, என்னை பண்ணாங்க. நீங்கள் மண்டை உடச்ச கேஸ் தான் கொடுப்பீங்க. ஏதோ அடியில் தள்ளி கேஸ் தான் அது, 75 கேஸ் தான் அது. இவர் என்ன பண்ணுவார்? ஓகே எல்லாம் உள்ளு வாங்கிக்கின்னு சரி அவர் வீடு எங்கே, அவர் உங்கள் வீட்டு தெருவா, உங்கள் வீட்டு பக்கத்து வீடா அப்படின்னு கேட்டு அவரோட பேருக்கு எல்லாத்தையும் கேட்டு நேராக அவர் விசாரிப்பார். ஏப்பா நீ வாப்பா, நீ ஏம்மா அவர் மண்டையை உடச்சா, வா மேலே கேஸ் கொடுத்துறாங்க அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு அவர் என்ன தம்பி மிரட்டுவாங்க? என்னையா அவனை போட்டு கொலை பண்ணுறதுலேன்னு இது பண்ணிட்டா, உன் மேலே கொலைக்கு குற்ற இருக்குப்பா, அவனுக்கு கொலை பண்ணுற கேஸ் கொடுத்துறாங்கப்பா. அவன் என்ன பண்ணுவான்? பயந்துக்கின்னு இருக்கிற சொத்து பத்தெல்லாம் விற்றுட்டு, ஐயா சாமி இதா எதாவது இது பண்ணுங்க அது பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருவான். ஆப்போசிட்டில் மண்டையை ஒரு மண்டை உடச்சதுக்கு ஒரு 75 அது 75 கேஸுன்னு வாங்க. அது பேர் அதாவது அடித்தள்ளி கேஸுன்னு வாங்க. ஒருத்தர் சண்டை போட்டு மண்டை ஓடிடுது, ஏன் விளையாடும் போது தான் மண்டை ஓடிடுது, கால் வருது, கை வருது, அதெல்லாம் ஒன்றும் சரி. ஆனால் இது வந்து கொலை கேஸுன்ற மாதிரி கொண்டு போய் அவனை இது பண்ணி அவனோட சொத்து பத்தெல்லாம் விற்று இவனுங்கிட்ட கொடுத்துட்டு, ஓகே சரி இதுலேருந்து நான் காப்பாற்றிடுறேன், ஓகே நான் போய் பேசுகிறேன், அவனுக்கு ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ணால் அது தனியாக செட்டில்மெண்ட் பண்ணணுன்னு தனியாக வாங்குவானுங்க. வாங்கிட்டு நேராக வந்து இந்த பாதிக்கப்பட்டவருக்கு பார்த்தியா மண்டை உடஞ்சவன் அவங்ககிட்ட வரும். நீ என்னயா அவனை போட்டு அவனை நீ அடித்தான் ஃபஸ்ட்டில், ரெண்டாவது அவன் தான் ஒன்று அடித்தானா, இப்படி கை கலை போகும்போது தான் மண்டை உடஞ்சி தான் அவனை நீ வேறு கத்தி வச்சு கிச்சிட்டே அம்மையா அப்படின்னு சொல்லி நம்மளை ஒரு மிரட்டுவாங்க பாருங்க. ஆனால் அந்த மிரட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சத்தியமாக சொல்கிறேங்க, நல்லவங்க கூட எதுக்கு இந்த போலீஸ்காரெலாம் இந்த மாதிரி புத்தி வருதுன்னு தெரியாதுங்க. ஒரு நியாயமான ஒரு இது கிடையாது. போலீஸ்காரங்க எல்லாரையும் சொல்லலைங்க, நான் பார்த்ததில் சொல்கிறேன். என்னையா
அவனை போய்ட்டு நீ வெட்ட போனே, அதனால தான் அவன் மண்டையை கல்லை தூக்கி உன் மண்டையை உடச்சானா. இப்போ அவன் உன் மேலே கேஸ் கொடுக்குறான். இவர் என்ன பண்ணுவார், ஐயோ சாமி எனக்கு கேஸே வேணாம், மண்டை உடஞ்சி ஒரு இப்போ 20 தையல் தான் 10 தையல் தான் நான் தைச்சிக்கிறேன், ஐயா சாமி என் மேலே அவர் பயந்துவர். யார் அடி வாங்கினவர் பயந்துவர். என்னை விட்டுருங்க சாமி நான் போயிடுறேன். ஓ அவன் உன் மேலே கேஸுக்குறான். சாமி நான் கேஸை கூட வாபஸ் வாங்கிக்கிறேன், கேஸு வாபஸ் வாங்குற வரைக்கும் லாபம் இல்லை சாமி. அவன் இதுமாரி ஏன்னா இவங்க 2 பேரும் பேச மாட்டாங்க, அடிதல் பட்டவங்க பேச மாட்டாங்களே. ஒருத்தர் அடித்தாங்கன்னா இப்போ நீங்கள் அடி வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் போய்ட்டு போலீஸுக்குள்ள கம்ப்ளைண்ட் பண்ணுறதோட அவங்ககிட்டயே போய் கேளுங்க, ஏன்டா என்னை அடித்தா, இன்றைக்கி அடித்தானா நாளைக்கு போய் கேளுங்க, தப்பு கிடையாது. அது நாளைக்கு உனக்கு ஒரு அவமானம் வந்துச்சு, நீ போலீஸ் ஸ்டேஷன் போறீங்க, போலீஸ் ஸ்டேஷனில் உங்களை இந்த மாதிரிலாம் ஒரு கேள்வி கேட்டு அவ்வளோ டார்ச்சர் பண்ணி உங்கள்கிட்டயும் ஒரு அமௌண்ட்டு போடுவாங்க, அவங்ககிட்டயும் ஒரு அமௌண்ட்டு போடுவாங்க. இதுதாங்க நடக்கிறது, புரியுதுங்களா? இந்த உருட்டு உலகத்தோட எத்தனை பேர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் அனுபவிச்சிங்க, எத்தனை பேர் இந்தமாரிலாம் பார்த்தீங்க கொண்டீங்கன்னு தெரியாது. ஆனால் நான் அனுபவிச்சதில் சொல்கிறேன், நான் அனுபவசாலின்றதுதான் சொல்கிறேன். இதெல்லாம் நடக்கும். இருட்டு உலகம் பார்ட் 20. இது வைரப்பார் யூடியூப் சேனல். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு வீடியோ. இதெல்லாம் பேசுகிறது 3 டாப்பிக்காக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு 10 ரூபா காயின் செல்லாது, பேங்க்குக்காரனுங்க ஏன் வாங்க மாட்டுறாங்க, போலீஸ்காரங்க ஏன் இவ்வளோ இது பண்ணுறாங்க, அப்பாவி மக்களை ஏன் உலகம் யார் ஒருத்தன் நீதிமானாக இருக்கானோ அவனுக்கு ஒழுக்கமாக உலகம் ஒழுக்கமாக இருக்கும். நீதியை தவறிட்டா உலகமும் நீதியை தவறிடும். அதனால் நீதி தவறாமல் எல்லாமே நல்லபடியாக ஒழுக்கமாக லஞ்சம் எதுவுமே வாங்காமல் ஒருத்தவங்களை அதிகமாக கஷ்டப்படுத்த விடாமல் ஒருத்தவங்களோட நிலத்தையோ இல்லை ஒருத்தவங்களோட உடைமையோ ஒருத்தவங்களோட பொருளையோ இப்போ பிடிங்கி நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் பிற்காலத்தில் உங்களுக்கு அது பெரிய இழப்பை நீங்கள் ஈடுகட்ட முடியாமல் இழப்பெல்லாம் வரும். அதெல்லாம் நீங்கள் அனுபவிக்க மாட்டீங்க, நீங்கள் போயிடுவீங்க, பின்னாடி வர சங்கதிங்க அனுபவிக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு ஒழுக்கங்கட்டமாக இதுவாக பண்ணுங்க. அவன் உழைப்பை நம்புங்க, உழைச்சி சாப்பிடுங்க. உழைச்சி எப்போ சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் அடுத்தவங்க காசுங்கிட்ட நம்ம ஆட்டையை போட்டு இது பண்ணி ஏமாற்றி சாப்பிட்டு நம்ம உடம்பு வளர்க்குறதோட உழைச்சி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு. என்ன சாப்பாடுன்னு நினைக்கிறேன், பிரியாணி, தந்தூரி சிக்கனு, அந்த சிக்கனு, நீங்கள் கஞ்சியை சாப்பிட்டாலே செம்ம டேஸ்ட் அமிர்தம் மாதிரி இருக்கும். உழைச்சி சாப்பிடுங்க, வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க. ஏன்னா உழைக்காமல் சில அதிகாரிங்களாம் நான் போலீஸ்காரங்களோ அதிகாரிங்களோ யாருன்னு தப்பு சொல்லலைங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க அந்த வேலைக்கு வரும்போது இவங்களுக்கு மேலே அதிகாரிங்களோ ஒரு எம்எல்ஏோ எம்பியோ இல்லை வேறு யாரோ ஒரு ஆள் இந்தமாரி ஒரு கேஷை வாங்கிட்டு தான் அந்த வேலைக்கு வச்சுருப்பாங்க. எல்லாம் வெளிப்படையாக நடத்துங்க. ஒரு கவர்மெண்ட்டில் வேலையை எடுக்கிறீங்களா, ஒரு கேமரா செட் பண்ணிட்டு போடுங்க. இதுதாண்டா கேள்வி. ஒரு ஆளுக்கு இந்த கேள்வி, தாஜ்மஹாலை யார் கட்டினார், தாஜ்மஹாலை கட்டுறது அப்துல் காதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் பதில் சொல்லிட்டானா ரிஜெக்டட் போடா. ஷாஜகான்னு ஒருத்தன் சொல்லிட்டானா ஓகே வாடா அப்படின்னு உள்ளே தெளிக்கணும். தாஜ்மஹால் எங்கே உள்ளது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் டெல்லியில் உள்ளது. டெல்லியில் எங்கே உள்ளது, ஆக்ராவில் உள்ளது. அந்தமாரிலாம் ஒரு சில இதெலாம் இருக்கும். கஜினி முகமது நம்மளோட நாட்டுக்கு எடுத்து இந்த தடவை படையெடுத்து வந்தார், 17 முறை படையெடுத்து வந்தார், 17 முறையும் தோற்று தான் போனார், 17 முறையும் தோற்றுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஜெயித்தார். இதெல்லாம் வரலாறு. இந்த வரலாறுலாம் சொல்லும்போது அது ஓப்பன் யூனிவர்சிட்டியில் வச்சு ஓப்பனாக இவங்க இந்த பதில் சொல்கிறாங்க. அது நீங்கள் கூட்டின்னு போய்ட்டு ஒரு ரூமில் வச்சுக்கின்னு நீ பதில் சரியாக தெரியல, சரி ஒன்று உள்ளே சேர்த்து விட்டுறேன், நீ ஊசி போட்டு 4 பேர் சாவடி, ஒரு இன்ஜினியர் இங்கே ஒரு இது போட்டு கட்டி பாலத்தெல்லாம் வீண் பண்ணு, ஒரு இது எவ்வளோ சிமெண்ட்டு மிக்ஸ் பண்ணோம் ஜல்லி மிக்ஸ் பண்ணோம் தெரியாமல் ஒரு இது பண்ணி கட்டடம் விட்டோம். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்க.
நல்லபடியாக இருக்கட்டும். நீட்டு பூட்டு அதெல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. தெரிஞ்சதுன்னா அதுக்கும் விளக்கம் சொல்லுவேன். காசை கொடுத்து எதுக்கு நம்ம வாங்குகிறோமோ அது எல்லாமே நம்மளும் வந்து காசை பிடுங்கிறதுக்காக அறிகுறி. காசு இல்லாமல் கிடைக்குது பார்த்தீங்களா, ஒரு கல்வி, தண்ணி. தண்ணி கூட காசு கொடுத்தாங்க வாங்குகிறோம். கேவலமாக இல்லை? செஞ்சீங்க. தண்ணி நம்ம எப்போ காசு கொடுத்து வாங்கணுமா? எல்லாமே வந்து இப்போ தண்ணியே வாங்குறாங்களே, இவங்களாம் இதெல்லாம் வாங்க மாட்டாங்களா? அந்தமாரி ரேஞ்சில் வந்துட்டாங்க. சிந்தித்து செயல்படுங்கள். உங்களோட உழைப்பை நம்புங்கள். அவங்க ஆட்சிக்கு வந்தால் நல்லது பண்ணுவாங்க, இவங்க ஆட்சிக்கு வந்தால் நல்லது பண்ணுவாங்களா? இலவச கல்வியை கொடுங்க, இலவச குடிநீரை கொடுங்க, இலவச சுகாதார ஹாஸ்பிட்டல் கட்டுங்க, நிறைய பள்ளிக்கூடத்தை கட்டுங்க, அறிவை வளருங்க. இந்தமாரி பண்ணிவிட்டு அந்தமாரி நீங்கள் ஓட்டு கேட்க வாங்க. உங்களுக்கு தாராளமாக ஓட்டு போடுங்க. இந்த இருட்டு உலகம் வைரப்பாரி யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து மனசுக்குள்ளே வந்த ஒரு வேதனையோடு இது வந்து இந்த முதலமைச்சருங்க இந்த இதுவாக விடுறவங்களாம் இங்கே பார்த்து படிப்பாங்க பார்த்தீங்களா, கீழே பார்த்து அந்தமாரிலாம் பார்த்து படிக்கலாம். உணர்வோடு இருட்டு உலகம். இருட்டில் எனக்கு அந்த படிப்பு கூட எனக்கு தெரியாது. இதெல்லாம் என் மனசில் இருக்கிறது அவ்வளோ ஆதங்கம், அவ்வளோ உண்மை. பிடிச்சிருந்தால் இந்த வைரப்பாறை யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்மளோட இதை சப்ஸ்கிரைப் மெயினாக பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கும் உங்களுக்கு நல்ல விழிப்புணர்வான வீடியோ வரும். நன்றி, வணக்கம் மக்களே. நாளை பொழுது நல்ல பொழுதாக அமைய என்னோட கடவுளை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வைரப்பாறை யூடியூப் சேனல்.